நீலமலை தொலைக்காட்சியின் நேயர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நீலகிரி மாவட்டம் நியாய விலை கடைகள் 3 நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தெரிவித்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பொது விநியோகத்தின் திட்டத்தின் கீழ் 321 முழுநேர நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருள்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் முழு நேரம் கணினிமயமாக்கப்பட்டு மற்றும் முன்னோடியாக செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் 90% முழுநேர நியாய விலை கடைகள் புதிய விற்பனை முனைய இயந்திரம் மற்றும் IRIS ஸ்கேனர் வழங்கப்பட்டு கணினியமாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற 12/6/2024 மீதமுள்ள 231 முழு நேரம் நியாய விலை கடைகளில் புதிய விற்பனை முனைய இயந்திரம் மற்றும் IRIS ஸ்கேனர் வழங்கப்பட உள்ளது. மேற்கொண்ட 231 முழு நேரம் நியாய விலை கடைகளில் விற்பனை பழைய விற்பனை முறையில் அல்லாமல் புதிய முறை கையாளப்படுகிறது என்றும் இதன் காரணமாக 13/6/2024 அன்று பழைய விற்பனை முறை இயந்திரம் உள்ள தரவுகள் புதிய விற்பனை இயந்திர தரத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட உள்ளதாலும் மேலும் 14/6/2024 அன்று மேற்கண்ட 231 முழு நேர நியாய விலை கடைகள் விற்பனைகளுக்கு புதிய விற்பனை முனை இயந்திரம் இயக்குவது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அதன் காரணமாகவே பொது விநியோகத்து திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகள் விற்பனை இயந்திரங்கள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கைரேகை பதிவு செய்து மூலமாக வழங்கப்பட்ட நிலையில் கணினி மயமாக்கல் மற்றும் முன்னோடியாக செயல்படுத்துதல் மூலம் கைரேகை பதிவு செய்து இயலாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு கருவிழி பதிவு மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கண்ணின் கருவிழி பதிவு செய்து அதன் மூலமாக விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட பணிகள் நடைபெறுவதால் 12/6/2024 புதன்கிழமை பிற்பகல் முதல் 14/6 வெள்ளிக்கிழமை வரை இம்மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நியாய விலை கடைகளுக்கு வாரந்தோறும் விடுமுறை என்பதால் அந்த நாளையும் சேர்த்து 3 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் புதிய விற்பனை முனை இயந்திரம் நடைமுறை உள்ளதால் 231 முழு நேர ரேஷன் கடைகளை இயங்காது என்றும் இதனால் பொதுமக்கள் அந்த நாட்களை தவிர்த்து இதர நாட்களில் வழக்கம் போல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா அவர்கள் தெரிவித்ததாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது.